அதே ஆர்குமெண்ட் என்ன கேக்குறீங்க? காய் அடிக்க லட்சக்கணக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்பு விட்டுருவேன் செய்யா அவனியா. நீ அங்க கேளு மணி தம்பி கம்பெனி இருக்கு தம்பி. எப்படி அது பாசம் தெரியல ஒண்ணும் தெரியுது. அவனோட கேரக்டர் இங்க அவங்க கம்பெனி இருக்காங்க. பேசிக்கலாம் செய்யா தம்பி. ஐயா எனக்கு வேலை எங்க வர முடியும்? தயா இங்க நீ கூப்பிட்டே வர முடியாது. எனக்கு வேலையில தான் வர முடியும். நீ சும்மா வந்து பண்ணலாம் 3 வருஷம் நீ கூப்பிட வந்துட முடியுமா? வேலையா செய்யறது வேலை உனக்கு எப்பவுமே வேலை இருந்துட்டு தான் இருக்கு. நான் ஒரு டைம் கூப்பிடுற போதெல்லாம் உனக்கு என்னால வர முடியாது. அப்புறம் நீ கூப்பிடப்ப நான் என்னால வர முடியாது. இதுதான் பிரச்சனை. வேலை உனக்கு எப்பவுமே இருக்குதுல்ல. அதான் சொல்றேன். ஃப்ரீ டைம்ல தான் சார் எடுக்க முடியும். அப்படி பேசிட்டு இல்ல சாட் எடுக்கணும்ல. நான் மதியம் கூப்பிட்டேன். மதியம் எடுக்கலான்னு கூப்பிடுறேன். உட்காந்து இருந்தாங்க மதியம் சாலத்துக்கு வாங்கி கூப்பிட்டேன். அப்ப நான் ஃப்ரீயா இருந்தேன். காலையில இந்த போனே தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன் அப்ப நான் ஃப்ரீ டைம் கிடைச்சா அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரி சாப்பிட்டுக்கலான்னு நான் கூப்பிடுறேன். அப்ப வரவே இல்லை. இப்ப கூப்பிட்டு சாப்பிட்டு நீ அப்ப கூப்பிட்டா போக வேண்டியது. நான் கூப்பிடுறப்ப வரணும்ல. என்ன அது இதா அவர் கூப்பிட்டா நீ வரணும். நீ கூப்பிட்டா அப்படியே நீ கிளம்ப அவர் வராதுல்ல. சரி பண்ணலாம் அப்படிங்கிற அது மாதிரி நீங்க அவர் கூப்பிட போகணும்ல. நான் உடனே ஓகே நார்மலா இருக்கேன். சரி ஓகே எதுவும் பேச வேண்டாம். என்ன சொன்னாலும் குறை சொல்றது. நீ இப்படியே பேசிட்டு இருக்க அப்படியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. நான் என்னக்கா பேசுறேன்? என்ன பேசுறாரு? எது சொன்னாலும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. ஆமாக்கா நான் காலையில பாக்குறேன். போனே தான் பாத்துட்டேன்க்கா. பிரச்சனைன்னு கேக்குறேன். வேற ஏதாவது பண்ணலாம்ல? வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம்ல? இல்லனா நீ சென்னை ஷார்ட் இருக்குமோ ஷார்ட்டுக்காக யோசிக்கலாம். ஷார்ட்டுக்கு தான் பார்த்தா நீ வந்து பாத்து அதான் பார்த்தா என்ன பண்றது பாத்துக்கிட்டே தான் இருக்கா. நான் ஃப்ரீ டைம் பண்ணல சொன்னா அப்ப டக்கு பண்ணலாம். இல்ல இப்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்க நீ. நான் சொல்றேன் நீ சரியா? நீ வந்து இப்ப வர வர இது வீடியோல இருக்கு. மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. சும்மா பிளான் பண்ணிட்டீங்களா? வீடியோ எல்லாம் இல்லக்கா ஜெனரல் யோசிச்சு பாருங்க. நான் வேலை இல்லாம இருந்தா கூட போக மாட்டேன். நான் போவீங்க. அது ஏக்க புரிஞ்சுக்க மாட்டேன். நான் ஃப்ரீ டைம் அப்போ நானே வந்து கூப்பிட்டாலவா பண்ணலாம். நீயா போக மாட்டீங்க. நீ மத்தியானம் என்ன ஒரு லூஸ் மாதிரி ஒரு கான்செப்ட் நல்லாவே இல்ல. சாப்பாடு போட்டு வரேன் சாப்பாடு வந்து பிடிக்கலன்னு சொல்லு. அப்படி இதெல்லாம் ஒரு கான்செப்டா? நான் பொறுமையா இருப்பேன். டென்ஷன் பண்ணாத. நான் இப்போ உங்களை எதுவுமே நான் சொல்லவே கிடையாது. நீங்க பண்ணும்போது நான் வரணும். நான் கூப்பிடும்போது நீங்க வர மாட்டீங்க. வர முடியாது. நான் பண்ணவே முடியாது. எதுக்கு பண்ணணும்? சும்மா இருப்பேன். என்னையவே சொல்லிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆயிடுவேன். அங்க சொல்ல மாட்டேன். எப்ப அன்னைக்கு அப்படிதான் சொல்றேன். நீங்க அவகிட்ட பேசாம கொஞ்சம் வாயடங்கு கொஞ்சம் வேலை செய்யுங்க. நீங்க நானே இப்ப எடிட்டும் நான் தான் பண்ணணும். கான்செப்டும் நான் தான் யோசிக்கணும். அது எதுக்கு நான் பண்ணணும்னு கேக்குறேன். ஏன் நீ யோசிக்க வேண்டியதானே? மூணு கொஞ்சம் நீ இல்ல யோசிக்க வேண்டியதான். நீ அவர் யோசிக்கிறார். அவர் யோசிக்கணும் அவசியமே இல்லை. விடு. நான் மட்டும் எதுக்கு எடுக்காத ஜெயா கொஞ்சம் செய்து. நான் அங்க சொல்ல மாட்டேன். அவர வேலை இருக்காது. அவரை நீ சும்மா இருக்கமா? நாளைக்கு நான் எங்க ஆரி ஒர்க் கத்துக்க போறேன். கிளம்பு போ. ஆமா நீ வந்து அப்படியே தூண்டுற. நான் கம்மன் அமைதியா இருக்கணும் விடவே மாட்டேன். நீங்க நான் என்ன பண்ணேன்? எனக்கு வேலை இல்லாம வரமாட்டேன். நானு இல்ல என்ன தோணுனாங்க உன்னை? நான் அப்படியே அப்படியே கொஞ்சிட்டு தான் இருப்பேன். நானு நீ பண்ற சின்ன சில ஆக்டிவிட்டிஸ் எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ அப்படிதான் பண்ற. எதுவுமே பண்ண மாட்டற. எனக்கு என்ன பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது. கிளம்பு. வாய் அடிக்காத. தேவலாம் கை வச்சிட்டு இருக்காத. டென்ஷன் பண்ணிட்டு பேசாத. ஏன் தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்க நீ? அப்புறம் என்ன எல்லாமே நானே பண்ணணுமா? கம்முனு இருங்க. ரூல்ஸ் இல்லங்க. கிளம்பட்டேன். எனக்கு என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து இது பண்ணிட்டு. மயிரே என்ன செய்ய வாய் அடிச்சிட்டு இருக்கடா. ஏய் அவர் வர்க்காக வேலை பார்க்கறது முக்கியமா? உனக்கு சாட் ஃபிலிம் எடுக்க முக்கியமா? அது சரி போ.
போடு வேணாம் இல்ல அது என்ன பணம் வந்துருக்காதுல்ல இப்போ ஆமா இப்ப போடணும் போட்டாதான் வரும் போடாம அவ்வளவு கோவத்துல ஏதோ எப்பயாச்சும் பரவாயில்ல ரெகுலர் பேசாத அது எப்ப வேணா நீ எடுத்து போடலாம் எங்கேயும் போ சேலை மட்டும் இருக்குது ஏய் அது 30 நாள் பரவாயில்ல போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை வேலை இருக்குங்கிறாரு எதுவுமே பண்றது இல்ல இதையாச்சும் பண்ணலாம் அவர் வேலை செய்யற நீ வெட்டியா இருக்கு நீ பண்ண வேண்டியது ஏய் நான் மட்டும் எப்படி பண்றது நீ பண்ணாத கண்டென்ட் எல்லாம் யோசிச்சு வைக்கி ஏய் நானே தான் யோசிக்கணுமா எல்லாமே யோசிக்கிறாரு வேலை செய்வாரா அவனுக்கு வந்து அப்ப எடிட் நான் தான் பண்ண எடிட் பண்ண மாட்டாங்க எடிட்டும் பண்ண மாட்டாங்க தெரியும் எடிட் பண்ணும்போது பக்கத்துல பாக்குறது இல்ல வேலை செய்ய நீ பாக்குறியா நீ அதெல்லாம் என்னன்னா நீ பண்ணுங்க கிடக்குறா நீங்க அதுக்கு மேல நீ கம்முன்னு இருங்க நீங்க இல்லக்கா லூஸ் அவன் மாதிரி ரெகுலரா அப்படிதான் பேசிட்டு இருக்கான். எனக்கு ஒரு எதுக்கு நீ அப்படி பேசுற எதுக்கு கிளம்பு நீ எதுக்கு நீ கிளம்பு சொல்ல கிளம்பு நீ அப்படி எதுக்கு பேசுற கிளம்பு நீ யார் சொல்றது அவர் ஒர்க் இருக்குல்ல அப்புறம் பண்ணிக்கலாம் ஜெயா அப்படிங்கிறாரு free time நான் வந்துதான் இருக்கேன் நானு. எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போறது எதுவுமே ஏய் எங்க அவனை கூட்டிட்டு போற கண்ணே கூட்டிட்டு போன இல்லங்க, இப்ப தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ கம்முன்னு அவ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க அது ரெகுலரா கேட்டே இருக்க முடியாது. ஒரு டைம் நான் ரெகுலரா சும்மா கேட்டேன். சொல்ல அவனை எங்க கூட்டிட்டு போன எங்கயாவது கூட்டிட்டு போறோம் துபாய் போலாம் இல்ல துபாய் போமா இது துபாய் போலாம் ஆமா சிரிக்காத நீ என்னடா இது கடுப்பாதியா, பழக்கம்ல காட்டாத. எனக்கு டென்ஷன் நான் உங்கள்ட்ட பேசவே இல்லை தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத நான் எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன் ஏய் ஜெயா சப்புல அடிச்சிருங்க நான் இந்த மாதிரி ஷார்ட் போட்டேன் நான் வரப்போறேன் இப்பவே கிளம்புறேன் நானு. கிளம்பிக்கோ நான் கிளம்பிக்கன்னு தான் சொல்றேன் சும்மா கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காத ஏய் காலையில சப்பு விட்டுருவான் ஜெயா அவனைய மா நீ அங்க கேளுமா நீ ஏன்னா வந்து கழிச்சிட்டு தம்பி கம்பெனி இருங்க தம்பி இல்லக்கா, இதுக்கு மேல சண்டை போட்டு இருக்க முடியாதுக்கா. அவ லூஸ் மாதிரி பேசுவா அப்புறம் விட்டுருவாள்ல விடுங்க அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே விடுங்க மாதிரி உங்க அப்பா கூப்பிடுங்க அப்பதான் அடங்குவாங்க உங்க அப்பா கூப்பிடுங்க அது வந்து இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது எதுக்கு அதை கூப்பிட்டு இருக்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க வந்து பேசிக்கலாம் கூப்பிட்டு இருக்காத விடுதங்க ஜெயா கொஞ்சம் வாய் அடக்குன்ட்டு ஏய் அக்கா, என்னன்னா வாழ போறது நாங்க தான். இப்ப எங்களுக்கு கூட தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதை நான் ஒவ்வொரு டைம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, இல்ல வீட்டுல சொல்லிட்டு இருக்க முடியாது, யாரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு கூட இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அது ஃபர்தரா கரெக்டா போகாது இல்லைங்க. எதுக்கு நீ தேவையில்லாம சொன்னது இல்ல நீ எதுக்கு தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லு என்ன சொல்லணுங்கிற சொல்லு நீ உனக்கு ஃபைனலா உனக்கு என்ன பிரச்சனை? அதை சொல்லு. வெளியில கூட்டு போகலன்னு பிரச்சனையா, இப்ப வீடியோ எடுக்கலன்னு பிரச்சனையா சொல்லுவீங்களா? எல்லாமே பிரச்சனை தான் ஏதாவது ஒண்ணாச்சும் பண்ணணும் எதுவுமே பண்ணலைன்னா பிரச்சனை தான் அது ஒவ்வொரு டைம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது காலைல எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்குமே நீ குழந்தை மாதிரி வச்சு பாக்க இருக்க முடியாது. யாருக்கு பார்க்க சொன்னா நீ பார்த்து போட்டு நீ சொல்லி காமிச்சிட்டு இருப்ப நீ உன்னோட expectation நான் அப்படிதான் பண்றது இருக்கு. இல்லையா பண்றது இல்லையா நீ ஏன் நீ அப்படி கேக்குற? எனக்கு புரியுதா இல்லையா? உன்னை யாருமே வந்து பேபி சிட்டிங் பண்ண முடியாது. சரியா? புரிஞ்சுக்கோ. நான் அப்படி நம்ம ஒரு கேட்கவும் கிடையாது நம்ம ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம நீ வந்து பாரு நீ வந்து வந்து பாரு நான் சொல்லவே கிடையாது உன் வேலை நீ பாரு என் வேலை நான் பாக்குறேன் பாக்குறத விட மாட்டீங்க. ஷார்ட் கூட திட்டு இருக்கு நீ இப்போ. ஏய் அது நீயும் தான் ஆரம்பிச்சது நான் மட்டும் ஆரம்பிச்சது கிடையாது நீயும் தான் பண்ணலாம்னு சொல்லி அதுதான் நீ உனக்கு நீ புரியல. தோன்ற போது மட்டும் நான் வர முடியாது ஏன் வர முடியாதுங்கிற நான் நீ சொல்ற போது இல்ல இல்ல நீ என்ன பண்ற அவர் கூப்பிடும்போது இல்ல அவருக்கு ரொம்ப நீ ஏன் இல்ல ரொம்ப காய்ச்சல் வேலை பாத்துருக்க தம்பி நீங்க கூப்பிடல அவங்க வர முடியாது காய்ச்சல் வேலை பாத்துட்டு இருக்கிறாரு அதனால வரல சிரிக்காத பல்ல காட்டாத. நான் பேசவே இல்ல தயவு ஜெயா இங்க செஞ்சு பாருன்ட்ட லூஸ்டாவா பண்ணிட்டு இருக்காருன்ட்ட முன்னாடி பேசிட்டு இருக்காரு இல்ல அப்ப நான் இது ஆரி ஒர்க்காச்சும் கத்துக்க போறேன் நான் என்ன வேணா பண்ணுறேன். என்ன பண்ணணும்னு சொன்னாரா என்ன சொன்ன நீ இங்க இருக்க சொன்ன நானு யூ டு வாட் எவர் யூ வாண்ட் என்ன சொல்ல நானு ரொம்ப பேசுற வர வர என்னன்னா இல்ல. நீதான் அன்னைக்கு அப்படிதான் பேசிட்டு இருக்க நீ தான் பேசுற அவர் பேசுற நீ தான் பேசிட்டு நீ அங்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க தயவு செஞ்சு எங்க நீ சப்போர்ட் கிடையாது பேசாத. ஜெயா சரியில்லை ஆர்குமெண்ட் போயிட்டு வந்து சொல்லி நல்லா பேசியா? நான் எனக்கு நல்லா இருந்தா நல்லா இருந்தா சும்மா சும்மா இது வந்துட்டு தான் இருக்கும் நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏய், கூப்பிட்டு சரி ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை. கம்முடா கம்முனு இருந்தாங்க பேசிக்கலாம் ஜெயா எங்க கத்துமா வச்சுக்காத இருந்தாங்க கொஞ்சம் கம்முனு ஏடா போன் எடுங்க பாப்பா பேசுங்க சிரிக்கிறானி வெக்கமா இல்ல நீ என்னமோ பண்ணிக்கோ என்ன கூப்பிட்டு இருக்கா தேவையில்லாம நான் அப்படிதான் கூப்பிடுவேன் நீ இந்த ஓவர் வாய் எடுத்து கூப்பிடவே செய்வேன் நான் என்னத்த வாய் அடிச்சேன் நீ தான் வாய் அடிச்சிருக்க. வாய் அடிச்சிருக்கேன் ஆமா
வாய் அடிச்சுட்டு தான் இருக்கிறேன். அவர் அந்த மாதிரி பேசுறாரா? எல்லாரும் பேசுற மாதிரி பேசுறாரு அவங்ககிட்ட. என்ன பேசணும்? பேசிட்டு பேசிட்டே இருப்பாரு. என்ன பேசிட்டு இருக்க தங்க? கம்முனு இருக்காங்க நீங்க. மாமா வந்து பேசிட்டு அப்புறம் இது பண்ணுங்க. நீங்க வரட்டு மாமா வரட்டு பேசிட்டு தயா லூஸ், நீ வீட்ல பேசுற மாதிரி அவங்க பேசாத. எதுக்கு பண்ண? இது கொஞ்சம் வரியா நீங்க லைவ் சாட கட்டிட்டு இருக்க. நீ கொஞ்சம் வா. ஏய் பேசுற சப் சப்னு விட்டுவாங்க. தயா இல்ல லிமிட்டா இருந்து. ஓவர் பேசி. உனக்கு ஏதாவது வேணா அண்ணேல வந்துட்டு உனக்கு அங்க சென்டர் பண்ணிட்டு வரட்டும் எனக்கு. மறுபடியும் அதே ஆர்குமெண்ட் தான். என்ன கேக்குற நீ? சாரி வாய் அடிக்க எச்சக்கா மாதிரி வாய் அடிக்காத எச்சக்கா. நான் சொல்றது கரெக்டா தான்க்கா. நான் சரி தங்க கொஞ்சம் கம்முனு இருங்க. எப்படி அது பேச தெரியுது ஒண்ணும் தெரியும். கம்முனு இருங்க தம்பி. எப்படிங்க ஃபர்தரா போகும்? நான் பேசிக்கிறேன். அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டு கம்முனு இருங்க நீங்க. அவனோட கேரக்டர் அப்படிதான். இங்கே அவங்க அப்பாட்டி அப்படிதான் பேசுவாங்க. அது தெரியுதுல அவங்க அப்பா மட்டும் பேசிட்டு. சரி ஓகேப்பா, இனிமே எனக்கு தயவு செஞ்சு பேசாத. நான் மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். முடிக்காத அவனையா கிளம்பிடுவேன். கிளம்பிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து இது பேசாதீங்க தம்பி. அப்புறம் பேசுறதுக்கு அப்படிதான் விடுங்க. நான் பேசுறது விடுதங்க. நீங்க 1 hour எல்லாம் சரியாயிரும். நீங்க வந்து 1 hour மறுபடியும் படிக்குவீங்க. மூஞ்சில முடிக்க மாட்டேன்னா அப்படி ஒண்ணும் நான் இது பண்ணல. உங்களை ஒண்ணும் வந்து உங்களை வந்து காதல கேட்டே இருக்க முடியாது. சரி கேட்காதீங்க. உங்களை யாரு ஐயா. வாயே அடங்கவே மாட்டேங்குது. என்னமோ மூஞ்சில முடிக்காம அப்ப அங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி பேசுறது கேட்கல. ஏன் அப்படி பேசுறீங்க? கேட்கலையா? கேட்க மாட்டேங்கிற. எப்பவுமே இப்படிதான் பேசுறது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் பேசுறது. அவன் இப்படி பேசுனா யாருக்காவது போவோம். நான் பேசிக்கிட்டு ஆரம்பிக்கும் போது நான் பேசுவேன் இப்படி எல்லாம். வேலைக்கு போறேன். வேலைக்கு போ போ. முதல்ல வேலைக்கு ஆகுது. போனேன். போகட்டும் வேலைக்கு போகட்டும். வேலைக்கு போ. உனக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதான் நான் சொல்றேன். அதான் நான் இங்க இருந்து வாய் அடிக்காத எச்சம். ஒரு மேட்ச் சரியாயிருவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க போய் பண்ணுங்க. ஏதாவது பண்ணா பலான்னு ஒண்ணு விடுங்க. கை காட்டுங்க. ஏன் வீடியோ வச்சிட்டீங்களா? இங்க வந்து பாரு. அடிச்சு எனக்கு அப்படியே வச்சாங்க. எனக்கு தெரியும். அடிச்சு போவே கொத்த நீ அங்கே பாத்துட்டு அப்படின்னு பார்த்தோம். கௌதத்துக்கு போட்டாரா? போட்டிருக்காரு நினைச்சேன். அங்க தெரியாது. அது இங்க இருக்கு. இங்க இருக்க ஆன பண்ணி அடி பைத்திய ஏன் நீ இப்படி பண்ற? இப்படிதான் நீ வீடியோ எடுக்கணும்.